மாங்காயை வச்சு கொஞ்சம் மசாலா சாதமாக. ஸோ இப்போ ஒரு பவுலில் நம்ம பச்சை மிளகா, இதுக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன், தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு விழுது அரைக்கணும். பேன் போட்டிருக்கேன் அடுப்பில். இதில் எண்ணெய், கொஞ்சமாக நெய், இது பட்டை லவங்கம் ஏலக்காய் இதில் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இது பொரியும் போதே வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். அதோடைய கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், துருவி வச்சுருக்க மாங்காய். இந்த மாங்காயும் வேகணும், பச்சை வாசனையும் போகணும், எல்லாம் சேர்ந்து வரணும். இதுக்கு தகுந்த உப்பையும் இதில் போட்டுடலாம். இப்போ இது வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ இந்த சாதத்தை கலந்துடலாம். இது நல்லா கலக்கணும். இப்போ கலந்த சாதத்தில் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும்.